வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேப்ப புண்ணாக்கு ப்ராசஸிங் யூனிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேப்ப புண்ணாக்கு ப்ராசஸிங் யூனிட்டில் 3 விதமான ப்ராடக்ட்டு வேப்பங்கொட்டையிலேருந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வேப்ப புண்ணாக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கிலோ கணக்குலேருந்து டன் கணக்கு வரைக்கும் நீங்கள் வேப்ப புண்ணாக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வேப்ப புண்ணாக்கு கூட கொக்கோபீட் வெர்மிகம்போஸ்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இந்த கொக்கோபீட் வெர்மிகம்போஸ்ட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கிலோ கணக்குலேருந்து டன் கணக்கு வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா எல்லாமே நல்ல ஒரு தரமான குவாலிட்டி. மேனுஃபேக்சர்லேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுக்குறதுனால நல்லா தரமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் வேப்பம் அந்த ப்ராசஸிங் அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு வரீங்க? என்னோடய பேர் சக்திவேல், அப்பாவோட பேர் நல்லக்கண்ணுடையார். நான் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 70 வருஷமாக அப்பா காலத்துலேருந்து இந்த இதை பண்ணிகிட்ருக்கோம். வேப்பங்கொட்டை மட்டும் இல்லாமல் நாங்கள் கடலை, எள், சோளம், தானிய வியாபாரமும் உண்டு. கல்லடிக்கிற மிஷின் இருக்குது. வேப்பங்கொட்டைக்கு எக்ஸ்ப்ளோர் வச்சுருக்கோம், 4 டன் உள்ளது. தனியாக வேப்பங்கொட்டை தூள் அடித்து கொடுக்குறதும் வச்சுருக்கோம். அது என்ன ப்ராசஸ்ஸு ப்ளஸ் நெல் வியாபாரம் எல்லாமே உண்டு. நாங்கள் 70 வருஷமாக இதை தனித்தனியாக பண்ணிக்கிட்டுருக்கோம். மொத்தமாக கேட்குறதுக்கும் முன்னாடி நிறையா விவசாயிங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். தஞ்சை மாவட்டத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, கும்பகோணம் இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். புண்ணாக்கில் என்னென்ன இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன மாதிரி மக்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இந்த வேப்ப புண்ணாக்கில்? வேப்ப புண்ணாக்கு நாங்கள் 2 முறையாக பண்ணுறோம். ஒன்று எண்ணெயை எடுத்து புண்ணாக்கு தனியாக, எண்ணெய் தனியாக கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு முறை எண்ணெய் எடுக்காமல் நேராக தூள் அடித்து கொடுத்துட்ருக்கோம். இந்த எண்ணெய் எடுக்காமல் கொடுக்கும்போது விவசாயத்துக்கு நல்ல மகசூல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பேசிக்கில் நாங்கள் அந்த எண்ணெய் எடுக்காமல் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் வாண்டட் கேட்குறவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காண்டி வயலுக்கும் இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, தென்னை மரத்துக்கும். அதுக்காண்டி நாங்கள் எண்ணெய் எடுத்து கொடுக்குறோம். இந்த 2 முறையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி விவசாயிகள், குறு விவசாயி, சிறு விவசாயி, பெரு விவசாயிலாம் வராங்களா? எல்லா விவசாயம் வராங்க. பெரு விவசாயம் வர்றாங்க. 50 ஏக்கர் 60 ஏக்கர் வச்சுருக்கணும் வராங்க. ரெகுலர் கஸ்டமராகவும் இருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பண்ணைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நிறைய பேர். வேப்பம் புண்ணாக்கு இருக்குல்ல சார், எப்படி சார் குவாலிட்டி எப்படி சார் இருக்கும் நம்மளோடது? எங்களோடது நல்லா சுத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சுத்தமாக கொடுக்குறனால தான் எங்களை தேடி இன்னமும் நிறைய பேர் வாண்டடாக அவங்க இன்னும் ஒரு 10 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் எங்களுக்கு இதேமாரி கொஞ்சம் வருஷம் வருஷம் நாங்கள் பிக்கப் பண்ணியிருக்கோம். அந்தமாரி தான் நாங்கள் இதுவரையிலும் விளம்பரமோ எந்த இதுவுமே பண்ணதில்லை. இதுமாரி ஒருத்தர் ஒரு பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க எனக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மெத்தடில் தான் எனக்கு இதுவரையிலும் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு சந்தோஷமாக அவங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால் மண்வாசனை தொலைக்காட்சி மூலியமாக அவங்கள தொடர்பு கொண்டு என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு எந்த வித தடையும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக செய்து தரப்படும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இத்தனை வருஷமாக இந்த வேப்ப புண்ணாக்கு ப்ராசஸிங் யூனிட்டை தரமாக நடத்திட்டு வராரு. எதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப புண்ணாக்கு ப்ராசஸிங் யூனிட்டில் உங்களுக்கு பியூரிட்டியை 100% டேம் ஷோராக சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப புண்ணாக்கில் பல விதமான கலப்படம் இருக்குது. இந்த வேப்ப புண்ணாக்கு கூட முக்கியமாக புளியாங்கொட்டை தூள், மரத்தூள், அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா மணல் கூட இந்த புளியாங்கொட்டை கூட சேர்த்து வெயிட் ரீதியாகவும் குவாலிட்டி ரீதியாகவும் பல மக்களை ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் உங்களுக்காக சிறந்த வேப்ப புண்ணாக்கு ப்ராசஸிங் யூனிட்டை நம்ம பல இடத்துல தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் காட்டியிருக்கேன். ஸோ தயவுசெய்து யூஸ் பண்ணி நீங்கள் பலன் அடைஞ்சிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம பேசியிருப்போம், இந்த வேப்பக்கொட்டையிலேருந்து 3 விதமான ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம பேசியிருப்போம். அந்த 3 ப்ராடக்ட்லேருந்து நம்மளுக்காக நம்ம கேட்டுக்கிட்டதால் ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்மளுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா வேப்ப எண்ணெய் கூட இருக்கக்கூடிய வேப்ப புண்ணாக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.